சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக கஜமுக சூரசம்ஹாரம் விழாவை முன்னிட்டு திருநாள் மண்டபத்தில் வெள்ளி யானை வாகனத்தில் உற்சவர் விநாயகர் வாள், வில், அம்பு ஆகியவற்றுடன் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யானை தந்தத்துடன் எழுந்தருளிய கற்பக விநாயகர் மேளதாளங்களுடன் கிழக்கு கோபுரம் வழியாக திருவீதியை சூரனுடன் சுற்றி தெப்பக்குளத்தை வலம் வந்தார். அங்கு விநாயகப் பெருமானை கஜமுகன் 3 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார். பின்பு யானை முகத்தில் காணப்பட்ட சூரனுடன் விநாயகர் போரிட்டார். தொடர்ந்து சூரனின் யானை தலையை தனது தந்தத்தால் கொய்து வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதன் பிறகு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா, துணையாக நீ இங்கு போதுமையா, தும்பிக்கையால் நீயே அருள் தருவாய், ஞான வடிவான தெய்வமே, ஓம் என்று அழைத்தாலே ஓடோடிவா. விநாயகா விநாயகா விநாயகா, வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா. முழு முதல் கடவுள் நீதானே, தொழுதால் கிடைக்கும் பலன்தானே, விழுந்தேன் தொழுதேன் சரந்தானே, அழுதேன் அழைத்தேன் உனைத்தானே, எழுகதிர் போலே வருவாய் வருவாய், முழுமதி குளிரா சங்கடங்கள் யாவும் தீர்ப்பாய் ஐயா. விநாயகா விநாயகா விநாயகா, வினையாவும் விலகட்டும் விநாயகா, ஆனை முகத்தோனே அபயம் தா. சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே, வேண்டினோம் உன்னையே வெற்றி விநாயகா. சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே,
தீவினை வரும் முன் காத்துவிடு. வினையாவும் விலகட்டும் விநாயகா. ஆனைமுகத்தோனே அபயம் தா. துணையாக நீ இங்கு போதுமையா. தும்பிக்கையால் நீயே அருள்வாயையா. ஞான வடிவான விநாயகா, ஓம் என்று அழைத்தாலே ஓடோடிவா. விநாயகா விநாயகா விநாயகா. சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே, வேண்டினோம் உன்னையே வெற்றி விநாயகா. சன்னதி வருவோமே, உன்னடி தொழுவோமே, வேண்டினோம் உன்னையே வெற்றி விநாயகா. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் எழுந்தருளியிருக்கும் விவாக வரமருளும் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோயில் பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக சுவாமி தட்சிணாமூர்த்தி சித்தி புத்தியுடன் ஆகம விதிப்படி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மங்கள பொருட்களை சீர்வரிசையாக சுமந்து வந்து கோயிலில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சிறப்பு ஹோமங்களுடன் மங்கள இசை முழங்க சுவாமிக்கு அம்பாள் சித்தி புத்தியுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே. சங்கடம் தீர்ப்போனே சங்கரனின் மூத்தோனே. மோதக பிரியோனே மூஷிக வாகனனே. தும்பை பிரியோனே துயர்கள் துடைப்போனே. ஆதி மூலமே வேத முதல்வனே மூல பரம்பொருளே முழு முதல் தெய்வமே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே சரணம் கணபதியே சரணம். கஜமுகனே சரணம் கணபதியே சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் 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 சரணம். சித்தத்தில் நிறைந்தவனே சித்தி விநாயகனே. ஐந்து கரத்தோனே ஆனை முகத்தோனே. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள ஸ்ரீ நாகராஜா கோயிலில் ஆவணி 2வது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு குமரி மற்றும் கேரள பக்தர்கள் நாகர் சிலைகளுக்கு பால் ஊற்றி மஞ்சள் தூவி வழிபாடு செய்தனர்.
தஞ்சை சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் பக்தர்கள் சார்பில் 2ஆம் ஆண்டாக நால்வர் வீதி உலா நடைபெற்றது. சைவ சமயத்தை வளர்த்த சைவ சமய குரவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 உருவத் திருமேனியுடன் 12 திருமுறைகளை சிவனடியார்கள் சிரசில் சுமந்தபடி கைலாய வாத்திய இசை முழங்க திருவீதி உலா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு ராஜ வீதிகளில் தேவாரம், திருவாசகத்தை தலையில் சுமந்தபடி வீதி உலா வந்து சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா ஆடுதுறை அருகே தட்சிண பண்டரிபுரமாக போற்றப்படும் கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தான கோயிலில் கோகுலாஷ்டமி பிரம்மோற்சவத்தில் தேரோட்டம் நடைபெற ஏதுவாக ரூபாய் 2 கோடி மதிப்பில் தேர் வடிவமைப்பு திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 18 அடி உயரம், 18 அடி அகலம், சுமார் 50 டன் எடையில் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 63 அடி உயரத்தில் உருவாகும் வகையில் தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. தேரின் வெள்ளோட்டம் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலில் ராகுகால வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அருள்பாலிக்கும் சரபேஸ்வரருக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு வெள்ளி கவசம் சாத்தி அரளி உள்ளிட்ட மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாரியம்மன் ஆலயங்களில் மிக பழமையானதும் புகழ்பெற்ற ஆலயமான திருவாரூர் விஜயபுரம் அருள்மிகு தங்கமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி 2வது ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக திரவியம், மஞ்சள், அரிசி மாவு, எலுமிச்சை சாறு, பஞ்சாமிர்தம், தேன், 108 லிட்டர் பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சந்தன மாரியம்மா, சந்திர காளியம்மா, சங்கரி தாயை, சுந்தரி தாயை, எழுந்து வாடியம்மா, பத்திர காளியம்மா, பட்டண காரியம்மா, பழுத்த கண்ணாளி பறந்து வாடியம்மா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கம்பட்டியில் சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மியாட்டமும் நடைபெற்றது.
நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.